அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில மாதங்களில் தேர்தல் ஆணையத்தினரால் அறிவிக்கப்பட உள்ளது. அதற்கு முன்னதாக அனைத்து கட்சிகளும் கூட்டணி அமைப்பது, தொகுதி பங்கீடு போன்ற பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பித்துவிட்டனர். தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக, அதிமுக 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பவனி வருகிறது. அதிமுக தேர்தலுக்கு முன்பு கூட்டணி பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு எட்டிய பிறகு தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் பொதுவாக தொகுதி பங்கீடு என்றால் அந்தந்த கட்சி அலுவலகத்தில் கூட்டணி கட்சியினர் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். இதுதான் வழக்கம், இதுதான் இயல்பு. ஆனால் அதிமுக பொறுத்த மட்டில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவு எட்டாததால் இதனுடைய தலை டெல்லியில் அமித்ஷா அவர் என்ன கூறுகிறாரோ அதன்படிதான் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார். தொகுதி பங்கீட்டில் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் முடிவு எட்டாததால் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தள்ளி வைத்துவிட்டு உடனே டெல்லி புறப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக என்கின்ற கட்சி சாதாரண கட்சி அல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்ட கட்சி. புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் திமுகவில் வலம் வந்தார். அண்ணா மறைவிற்கு பிறகு 1972 கலைஞர் கருணாநிதியுடன் மாறுபட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அங்கிருந்து வெளியே வந்தார். தனி கட்சியை துவங்கினார். அவ்வாறு துவங்கும் போது அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி பெயர் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த கட்சியை உறுப்பினராக சேர்ந்தார். பிறகு பொதுச் செயலாளரானார். பின்னர் 1977 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். அதன் பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என மாற்று பெயர் சூட்டினார். 3 முறை தமிழக முதலமைச்சராக இருந்திருக்கிறார். மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். தமிழக அரசியல் வரலாற்றிலே படுத்திருந்து தேர்தல் பிரச்சாரம் செய்யாமலே வெற்றி பெற்ற ஒரே முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 1984 நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது தேர்தலில் பிரச்சாரத்திற்கு போக முடியாமல் இருந்தது. அவ்வாறு அவர் பிரச்சாரம் செய்யாமலே தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். இறக்கும் தருவாயில் முதலமைச்சராக இருந்ததும் அவரே. அதன் பிறகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை அவரது வாரிசு அரசியலில் கொண்டு வந்தார். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அந்த கட்சியினை வளர்த்து வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவக்கிய கட்சியை புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வளர்த்து ஒரு தமிழகத்தில் மிக பெரிய கட்சியினுடைய அதிகார பலத்தில் இருந்தார். 6 முறை முதலமைச்சராக இருந்தார். அப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த அதிமுக என்கின்ற ஒரு கட்சியின் வரலாற்றை இன்று ஒன்றிய அரசிடம் கொடுத்து விட்டது எடப்பாடி பழனிசாமியில் தலைமையில் இயங்கும்
அதிமுக. தமிழகத்தை பொறுத்தமட்டில் 2 பெருங்கட்சிகள், ஒன்று திமுக, மற்றொன்று அதிமுக. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இவ்விரு கட்சிகளை மாறி மாறி வருவது வழக்கம். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டாத காரணத்தினால் இவர் டெல்லி புறப்பட்டு சென்று அமித்ஷாவிடம் கேட்டு கலந்து ஆலோசித்து விட்டு தொகுதி பங்கீடு செய்வதாக கருத்து வெளியே வந்திருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் தன்னிச்சையாக செயல்பட முடியவில்லை. கட்சியின் பொதுச் செயலாளர் தன்னுடைய சுயத்தோடு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் கூட்டணி கட்சியினுடைய தலைமை என்ன சொல்லுகிறதோ அதன் பிரகாரம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்றால் அடிமட்ட தொண்டர்கள் எவ்வாறு பொறுத்துக் கொள்வார்கள்? முதல் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் சாயம் பூசப்பட்ட தலைவர்கள், இவர்களெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அடித்தட்டு தொண்டர்கள் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அடிமட்ட தொண்டர்களினுடைய மனதில் பாஜக, அமித்ஷா அதிமுகவை கபலீகரம் செய்துவிட்டது என்று நினைக்கின்றனர். அதிமுக பாஜக வென்றே கூறலாம் என்கின்ற நிலைப்பாடும் இருக்கிறது. யாரெல்லாம் எதிரியோ எதிரியெல்லாம் இன்று கூட்டணியாக உள்ளனர். தேர்தல் வருவதற்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்பு இதே எடப்பாடி பழனிசாமி நாங்கள் பாஜகவினுடைய கூட்டணியில் இருந்து விலகி வந்து விட்டோம், எந்த காரணத்திலும் பாஜகவிடம் கூட்டணி சேர மாட்டோம் என்று அறிவித்தவரும் அவரே. இன்று பாஜகவிடம் கூட்டணி வைத்திருப்பவரும் அவரே. டிடிவி தினகரன் அவரும் எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு தரம் குறைந்து பேச முடியுமோ அவ்வாறு பேசியுள்ளார். ஆனால் இன்று ஒன்றிய அரசு என்ன கூறுகிறதோ அதன் பிரகாரம் கூட்டணியில் அமைத்தார். ஒரு விஷயத்தில் நாம் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டியாக வேண்டும். என்னவென்றால், பல முறை, ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை, ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, பல ஆண்டுகள் அமித்ஷா அவர்கள் சசிகலா அம்மையாரையும் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களையும் அதிமுகவில் இணைக்க கூறினார். ஆனால் அதில் தெளிவாக முடியவே முடியாது என்று எடப்பாடி பழனிசாமியின் செயல் பாராட்ட வேண்டியது. பாராட்ட வேண்டிய செயல்பாடுகள் நடந்தால் பாராட்டிதானே ஆக வேண்டும். பாராட்ட வேண்டியது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கட்சியையும் அதை வழி நடத்தி நன்கு கொண்டு வந்த புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய வழியில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு சென்றால் கட்சியும் ஆட்சியும் பலமாக இருக்கும். இது என்னுடைய கருத்தல்ல, அடிமட்ட தொண்டர்களின் கருத்து. இனி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம். தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று பார்ப்போம். பிறகு கட்சி யாரிடம் இருக்கிறது என்பதையும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.